ஓம் சாந்தி. 9/4/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொருவருடைய நாடியையும் பார்த்து முதலில் அவர்களுக்கு தந்தை பற்றிய நம்பிக்கையை ஏற்படுத்துங்கள். அதன் பிறகு மேற்கொண்டு புரிய வையுங்கள். அலஃப், அதாவது தந்தை மீது நம்பிக்கை ஏற்படாமல் ஞானத்தை கொடுப்பது என்பது நேரத்தை வீணடிப்பதாகும். கேள்வி: எந்த ஒரு முக்கியமான முயற்சி ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கான அதிகாரியாக ஆக்கிவிடுகிறது? பதில்: உள்நோக்கு முகமாக இருக்கின்ற தன்மை. நீங்கள் மிகவும் உள்முகமாக இருக்க வேண்டும். தந்தையோ கல்யாணக்காரி, நன்மை செய்பவராவார். நன்மைக்காகத்தான் ஆலோசனை தருகின்றார். யார் உள்முகமாக இருக்கும் யோகி குழந்தைகளோ அவர்கள் ஒருபோதும் தேக அபிமானத்தினால் கோபித்து கொள்ளவோ சண்டை போடவோ மாட்டார்கள். அவர்களுடைய நடத்தை மிகவும் ராயலானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும். அவர்கள் மிகவும் குறைவாக பேசுவார்கள். யக்ய சேவையில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஞானத்தை அதிகமாக கூறிக்கொண்டே இருக்க மாட்டார்கள். தந்தையின் நினைவில் இருந்து சேவை செய்வார்கள். ஓம் சாந்தி. பெரும்பாலும் பார்க்கப்படுவது என்னவென்றால், கண்காட்சியின் சமாச்சாரங்கள் கூட வருகின்றன. ஆக முக்கியமான விஷயமாகிய தந்தையின் அறிமுகத்தை பற்றி முழுமையாக நம்பிக்கையை ஏற்படுத்தாமல் மற்றதை என்னவெல்லாம் புரிய வைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவை ஒருவருடைய புத்தியில் பதிவது கடினமாக உள்ளது. நன்றாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். என்றாலும் கூட தந்தையை பற்றிய அறிமுகம் இல்லை. முதலில் தந்தையை பற்றிய அறிமுகத்தை தர வேண்டும். தந்தையின் மகா வாக்கியம் என்னவென்றால், என்னை நினைவு செய்யுங்கள் என்பதே. தந்தையின் மகா வாக்கியம் என்னவென்றால், என்னை நினைவு செய்யுங்கள். நான் தான் பதீத பாவனன் ஆவேன். என்னை நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் பதீதமான தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். பகவான் ஒருவரே ஆவார். அவர்தான் பதீத பாவனர் ஆவார். ஞானக்கடல், சுகக்கடல், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவரே ஆவார். இந்த விஷயத்தில் நம்பிக்கை ஏற்பட்டு விட்டதென்றால் பிறகு பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள், வேதங்கள் அல்லது கீதை, பாகவதம் அனைத்துமே குறையுள்ளதாக ஆகிவிடும். பகவானோ இதை நான் கூறவில்லை, அதாவது சாஸ்திரங்கள் முதலான விஷயங்களை நான் கூறவில்லை என்று அவரே கூறுகின்றார். என்னுடைய ஞானம் சாஸ்திரங்களில் இல்லை, அவை பக்தி மார்க்கத்தின் ஞானமாகும். நானோ ஞானத்தினால் சத்கதி அளித்து பிறகு சென்று விடுகிறேன். பிறகு இந்த ஞானம் பெரும்பாலும் மறைந்து போய்விடுகிறது. ஞானத்தின் பிராப்தி முடிவடைந்த பிறகு பக்தி மார்க்கம் தொடங்குகிறது. தந்தை பற்றிய நிச்சயம், அதாவது நம்பிக்கை ஏற்பட்டு விட்டால்தான் இவை பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரம் ஆகும் என்ற பகவானின் வாக்கை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். ஞானம் மற்றும் பக்தி பாதி பாதி நடக்கிறது. பகவான் வரும்போது தனது அறிமுகத்தை அளிக்கின்றார். 5000 வருடங்களின் காலம் ஒரு கல்பமாகும் என்று நான் கூறுகின்றேன். நானோ பிரம்மாவின் வாய் மூலம் புரிய வைத்து கொண்டிருக்கிறேன். எனவே பகவான் யார் என்ற முதல் முக்கியமான விஷயத்தை புத்தியில் பதிய வைக்க வேண்டும். இந்த விஷயம் புத்தியில் பதியாத வரைக்கும் வேறு எதையும் புரிய வைப்பதால் சிறிதளவும் தாக்கம் ஏற்பட முடியாது. முழு உழைப்பே இந்த விஷயத்தில்தான் உள்ளது. தந்தை வருவதே கல்லறையில் இருந்து அல்லது மயானத்திலிருந்து எழுப்புவதற்காக. சாஸ்திரங்கள் முதலியவற்றை படிப்பதாலோ மக்கள் விழித்து கொள்ள மாட்டார்கள். பரமாத்மா ஜோதி சொரூபமானவர். எனவே அவருடைய குழந்தைகளான ஆத்துமாக்களும் ஜோதி சொரூபம் ஆவார்கள். ஆனால் குழந்தைகளாகிய உங்களுடைய ஆத்மா தூய்மையற்ற நிலையை அடைந்துவிட்டது. அதன் காரணமாக
அதன் ஜோதி அணைந்து விட்டது. தமோ பிரதானமாகிவிட்டார்கள். முதலில் தந்தையை பற்றிய அறிமுகத்தை கொடுக்காமல் இருக்கும்போது பிறகு என்னவெல்லாம் உழைக்கிறார்களோ, அபிப்பிராயத்தை எழுத வைக்கிறார்களோ, அவை எதுவுமே பயன்படுவதில்லை. எனவே சேவை ஆவதில்லை. நம்பிக்கை ஏற்பட்டது என்றால் உண்மையில் பிரம்மாவின் மூலம் ஞானம் அளித்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. யோகத்தில் நிறைய உழைப்பு உள்ளது. கர்மம் செய்யும்போது எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவு இருக்கிறது என்று முயற்சி செய்து பார்க்க வேண்டும். நினைவில் இருப்பதில்தான் நன்மை உள்ளது. இனிமையான நாயகரை மிகவும் அன்புடன் நினைக்க வேண்டும். நினைவின் சார்ட் வைக்க வேண்டும். 2. நுட்பமான புத்தியின் மூலம் இந்த நாடகத்தின் இரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக மிக மங்களகரமான நாடகமாகும். நாம் என்ன பேசுகிறோமோ அல்லது செய்கிறோமோ அது மீண்டும் 5000 ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெறும். இதை சரியான முறையில் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வரதானம். தனது சிரேஷ்டமான வாழ்க்கையின் மூலம் பரமாத்ம ஞானத்தின் வெளிப்படையான நிரூபணத்தை கொடுக்கக்கூடிய மாயா ப்ரூஃப் அல்லது மாயையிலிருந்து தப்பிப்பவர் ஆகுக. விளக்கம். தன்னை பரமாத்ம ஞானத்தின் வெளிப்படையான நிரூபணம் என்று புரிந்து கொண்டோமென்றால் நீங்கள் மாயா ப்ரூஃப், அதாவது மாயையிலிருந்து விடுபட்டவர் ஆகிவிடுவீர்கள். உங்களுடைய சிரேஷ்டமான தூய்மையான வாழ்க்கைதான் பரமாத்ம ஞானத்தினுடைய வெளிப்படையான நிரூபணமாகும். அனைத்திலும் பெரிய நடக்க முடியாதது என்ற நிலையிலிருந்து நடக்கக்கூடியதாக ஆகும் விஷயம் என்னவென்றால் இல்லறத்தில் இருந்து கொண்டே இதை கடந்த உள்ளுணர்வில் இருப்பதாகும். தேகம் மற்றும் தேகத்தின் உலகத்தில் இருந்து அப்பாற்பட்டு விலகி இருப்பதாகும். பழைய சரீரத்தின் கண்களால் பழைய உலகத்தின் பொருட்களை பார்த்தும் பார்க்காமல் இருக்க வேண்டும். அதாவது முழு தூய்மையான வாழ்க்கையை வாழ்வதுதான் பரமாத்மாவை வெளிப்படுத்துவதற்கான அல்லது மாயையிடமிருந்து தப்பிப்பதற்கான சகஜமான சாதனம் ஆகும். ஸ்லோகன். கவனம் என்ற காவலாளி சரியாக இருந்துவிட்டால் அதீந்திரிய சுகம் என்ற பொக்கிஷம் தொலைந்து போகாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். தந்தையை தன்னுடைய தோழராக ஆக்கியிருக்கின்றீர்கள். இப்போது அவரை இணைந்த ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். இந்த அனுபவத்தை நினைவில் கொண்டு வந்து அந்த நினைவு சொரூபம், அதாவது ஸ்மிருதி சொரூபம் ஆகிவிடுங்கள். அடிக்கடி சோதித்து பாருங்கள். நான் தந்தையுடன் இணைந்த ரூபத்தில் இருக்கின்றேனா, விலகிவிடாமல் இருக்கின்றேனா என்று. எந்த அளவுக்கு இணைந்த ரூபத்தின் அனுபவத்தை அதிகரித்து கொண்டே செல்வீர்களோ அந்த அளவுக்கு பிராமண வாழ்க்கை மிகவும் பிரியமானதாக, மனதை மகிழ்விப்பதாக, அன்பானதாக அனுபவம் ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.